வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணன் லியோ. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலத்தில் ஒரு 25 கேஜி அளவுக்கு வெயிட்டை நான் ரெடியூஸ் பண்ணேன். அது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மற்ற இடங்களில் என்னை பார்க்குறவங்க லோக்கலில் கிளினிக்கில் வர்ற பேஷண்ட்ஸும் நம்மகிட்ட கேட்பாங்க, சார் எப்படி சார் இவ்வளோ வெயிட்டை குறைச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றது. ஆனால் அந்த 3 வருட காலத்தில் ஒரு 40-50 கிலோ ஏறினேன். 60-65 கிலோவில் இருந்தது அப்படியே 110 கிலோ போனனே தவிர வெயிட்டை என்னால் குறைக்க முடியலை. ஜிம்முக்கு போனேன், ஒர்க் அவுட் பண்ணேன், நிறைய விதமான எக்ஸசைஸ் ட்ரை பண்ணேன், அண்ட் ஆல்சோ ஃபுட்டு டயட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணேன். பட் என்னால் முடியலை. நிறைய பேர் இது மாதிரி தான் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே அவங்களால அதை ஒன்றே ப்ராப்பராக கேரி அவுட் பண்ணி கொண்டு போக முடியாது. சில நேரங்களில் அப்படியே அவங்க கொண்டு போனாலுமே அவங்களால அதுக்கான சக்ஸஸும் அதுக்கான ரிசல்ட்டும் எடுக்க முடியாது. இந்த வீடியோவில் பொதுவாக வெயிட்டு ஏன் அதிகமாக ஏறுது, வெயிட்டு ஏறுறதுனால என்னென்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படும், அதை எந்த விதத்தில் பெஸ்ட்டாக குறைக்கலாம், அதுக்கு நான் எப்படி குறைச்சிக்கிட்டேன் அப்படின்றதையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். நார்மலாக இப்போது மெடிக்கல் சயின்ஸ் வியூவும் அந்த என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி 110 கிலோவாக இருந்தேன் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி. அப்போ நான் எப்படி இருந்தேன், என்னோடய ஃபுட்டேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தானே அந்த வெயிட் உங்களுக்கு அதோட தாக்கம் உங்களுக்கு தெரியும். ஒன்று பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நான் இப்போது 85 கிலோ அளவுக்கு வெயிட்டை குறைச்சிக்கிட்டேன். குறைச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்துருங்க. இப்போது எப்படி வெயிட் நமக்கு அதிகமாகுது யூஸ்வலாக இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா, பலருக்கும் ஜெனட்டிக்காக அம்மா அப்பா இருக்கும்போது ஒபிசிட்டி வரும். அது சப்க்யூட்டேனியஸ் ஃபேட்டாக இருக்கும். அதுவும் ஃபேட் அக்யூமுலேஷன் அதிகமாக அவங்களோட தோல்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் இருக்கும். குளூட்டியல் ஏரியாஸ்லாம் இருக்கும். இதை தாண்டி நிறைய பேர் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றதுனாலேயே வெயிட் அதிகமாகுவாங்க. செடன்ட்ரி லைஃப் அதிகமாக இருக்கிறது, ஆல்கஹால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பெரும்பான்மையான நேரத்தில் விசரல் ஃபேட்ஸ் அதிகமாக உருவாகும். அவங்களோட லிவர் சைஸ் பெருவாகும், அவங்களோட இன்டெஸ்டைன்ஸோட சைஸ் பெருசாகும். இது மாதிரி உறுப்புகளோட சைஸே பெருவாகி சென்ட்ரல் ஒபிசிட்டி தொப்பை அதிகமாகும். குளூட்டியல் ஏரியாவில் டிஷ்யூஸ் பில்ட் ஆகும். இந்த மாதிரி அக்யூர்டாக வரும். லாஸ்ட் நார்மல் டைமில் நல்லா இருந்தாங்க, தைராய்டு வந்ததுக்கப்புறம் வெயிட்டு கூடிச்சு, சுகர் வந்ததுக்கப்புறம் வெயிட்டு கூடிச்சு, இல்லை அவர் வேலை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து வெயிட்டு கூடிச்சு, இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டு கூடிச்சு, இந்த மாதிரியான அக்யூட் காசஸில் வரும். இன்னும் ஒரு சிலர் ஜெனட்டிக் காசஸ் குழந்தையாக இருக்கும்போதே வரும். அந்த மாதிரி ஜெனட்டிக்கலாக வந்துடும். இந்த ரெண்டு தான் மிக முக்கியமான வேறுபாடு. இது ரெண்டுமே ஃபேட் அக்யூமுலேஷன் தான். பட் இருந்தாலுமே காரணங்கள் வேறுபடும். இந்த காரணங்களில் பெரும்பான்மையான முக்கிய பங்கு ஆற்றுறது தைராய்டு கண்டுபிடிக்காமல் இருந்தால் இது வந்துடும். ஜெனட்டிக் ரீசன்ஸ், ஆல்கஹால், டயபெட்டிக் இந்த மாதிரியான ரீசன்ஸை நம்ம அடுக்கலாம். அண்ட் செடன்ட்ரி லைஃப், நார்மலான எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது. இப்போது இந்த மாதிரி எந்த ஃபேட் காரணமாக இருந்தாலுமே இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஒன்றுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக கொடுக்கலாம், இன்னொன்று கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். ஆனால் சொல்யூஷன் தீர்வுன்னு வரும்போது இந்த பிரச்சனைகளை நம்ம வேறறுத்து இதோட ஃபேட் மெட்டபாலிசத்தை நம்ம பூஸ்டப் பண்ணோம்னா கண்டிப்பாக இதிலிருந்து நம்ம வெளியில் வர முடியும். நீங்கள் 25 கிலோ இல்லை 50 கிலோனாலும் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஆனால் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணும்போது அது ஒரு ப்ராப்பரான கைட்லைன் இல்லாத இருந்தனால தான் எனக்கு சறுக்கம் ஏற்படுது. அதாவது டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணேன், எக்ஸசைஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணேன். ஆனால் எந்த ஒரு மெடிசனோட சப்போர்ட்டும் நான் நாடலை. இதில் நான் ஹோமியோபதிக் மெடிசனோட சப்போர்ட் என்னோட வெயிட் லாஸ் ஜார்னிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மெடிசின்ஸ் என்னென்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். முக்கியமாக எனக்கு ஹெல்ப் பண்ணது பைட்டோலாக்கா பெரின்ற மெடிசன். இதை நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் இந்த மெடிசனை பற்றி தெரியும். அதில் நல்லாவே ஃபேட்டோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி தரும், வேகமாக ஃபேட்டு கரையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கர்லின் அண்ட் ஓர்ஸில் நமக்கு முக்கியமாக அப்படைட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுனால
பசியை வந்து அடிக்கடி தூண்டுறதை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ அதனால் பசி கண்ட்ரோலில் நமக்கு இருக்கும். ஸோ ஃபியூக்கஸ் வெசிகுலாரிஸ்ன்ற மெடிசன் அதோட சேர்த்து உதவி செய்யும். அதோட கேப்சிகம் ஆனம், சிட்ரஸ் ஆரேட்டினம், ஜிம்னிமா சில்வஸ்டர், கார்ஸ்னியா கம்போகியான்ற மெடிசன்ஸும் நான் சேர்த்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெடிசன்ஸ் ஒரு காம்போவாக எடுக்கும்போது ஃபேட்டோட மெட்டபாலிசம் நல்ல விதத்தில் வந்து பூஸ்டப் பண்ணும். ஸோ ரெகுலராக ஃபேட் வந்து நமக்கு பாடியில் அக்யூமுலேட் ஆகிறது குறையும். ஸோ அதாவது நெஞ்சு பகுதி, தொப்பை பகுதி, அதுக்கப்புறம் பேக்கில் குளூட்டியல் ஏரியா, இந்த 3 ஏரியாஸில் தான் அதிகமாக வந்து பதியும். பொதுவாக ஆண்களுக்கு வந்து தொப்பையில் வந்து அதிகமாக முன்னாடி வயரில் அதிகமாக கொழுப்பு பதியும். ஜெனரலாக லேடிஸுக்கு வந்து நிறைய நேரங்களில் வந்து பின்னாடி தான் வந்து கொழுப்பு அதிகமாக படியும். ஸோ எல்லாருக்கும் சேர்ந்தும் படியும். பட்டு நிறைய பேருக்கு யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, அதை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேட் அக்குமுலேஷன் ஆகிறத படிப்படியாக ஸ்டாப் பண்ணோம். ஸோ அதிகமான கலோரிஸ் நம்ம உள்ளாடி சாப்பிட்றதையும் அதை ஆட்டோமேட்டிக்கலாக குறைச்சி தரும். ஸோ இது மட்டுமே நமக்கு போதுமான்னு கேட்டால் இதோடு சேர்த்து நம்மவும் பாடிக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். அது என்ன ஆங்கிள் அப்படின்னா, ஸோ அதிகமான ஹை கலோரிஸ் ஃபுட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கோட கிளைசேமிக் இண்டெக்ஸ் லோவாக இருக்கிற ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த 3வது எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். 4 கேட்டகரியாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஹோமியோபதிக் மெடிசனோட சப்போர்ட்ஸ் தான் நான் மெயினாக எடுத்துக்கிட்டேன். 2வது வந்து எக்ஸசைஸு, 3வது வந்து கலோரிஸ் லோவாக இருக்கிற ஃபுட்ஸு, 4வது கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோவாக இருக்கிற ஃபுட்ஸ். இது 4ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால் வந்து வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டயட் இந்த டயட்டுன்னு 1000 விதமான டயட் வந்து ஆன்லைனில் இருக்குது. பல டயட்ஸ், அதுவும் குறிப்பாக கீட்டோ டயட்டுன்னு ஒன்று, ஒரு மிஸ்தி மூக்கர்ஜின்னு ஒரு ஆக்ட்ரஸ் கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி நான் தனியாக வீடியோ கூட போட்டிருந்தேன். அந்த கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணி இறந்தே போயிட்டாங்க. அதாவது எப்படின்னா, கீட்டோன் பாடிஸை வந்து அதிகமாக பேன் பண்ணி நமக்கு கார்போஹைட்ரேட் ஃபுட்டை குறைச்சி அதிகமாக ஃபேட் இருக்கிற ஃபுட்ஸை எடுத்துக்கிட்டால் அது வந்து பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஃபேட்டை வந்து பேன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு பாடியோட நார்மல் ஆல்கிரிதத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு முன்முடிவு உள்ளக்கூடிய அந்த கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணி அவங்க இறந்தே போயிட்டாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டு. அதனால் பலவிதமான டயட்ஸ் இருந்தாலுமே நிதானம் வெயிட் லாஸில் ரொம்ப தேவை. உங்களோட பாடி கண்டிஷனை அனுமானித்து அதுக்கூட சேர்த்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டால் டெஃபினட்டாக கேட்கும். ஆனால் நான் சொன்ன இந்த 4மே உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குன்னா அதை ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் நல்ல விதத்தில் ரிசல்ட் தரும். சரி, இந்த 4ஐயும் நான் கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸசைஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். எக்ஸசைஸ்னு வரும்போது நிறைய பேர் நினைப்பாங்க ரொம்ப கஷ்டம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடணும் நடக்கணும் அப்படின்லாம் இல்லை. லேசான எக்ஸசைஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெறும் லேசான எக்ஸசைஸ், அதாவது ஒரு அரை மணி நேரம் த்ரெட்மில்லில் வந்து லேசாக நடக்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்து, பட் இருந்தாலுமே 1/2 hour ரொம்ப ஸ்லோவாக நடந்தாலும், அதாவது ஆமை வந்து என்ன தான் ஸ்லோவாக இருந்தாலுமே அது ரேஸில் வின் பண்ணும், இடையில நிறுத்தாது. ஸோ அதே மாதிரி கான்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஆனால் அதோட ஸ்பீடு ரொம்ப முக்கியம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே அரை மணி நேரம் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 6 month ஒரு டார்கெட் போட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு 6 month நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரை மணி நேரம் நடப்பேன். அது ஸ்லோவாக இருக்கட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும். 1. 2வது வந்து ரொம்ப லோவான கலோரிஸ் டயட்டு மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். லோ கலோரிஸ், ஹை கலோரிஸ் நீங்கள் நெட்டில் படிச்சுக்கலாம், இல்லைன்னா நான் தனியாக அதை பற்றி பேசலாம். அது வந்து ஒரு தனி சாப்டர். ஆல்வேஸ் இப்போ ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனால், நீங்கள் வந்து ஒரு பெரிய வாட்டர் மெலன் இருக்கு இல்லையா, இவ்வளோ பெரிய வாட்டர் மெலன்ஸு நீங்கள் ஒரு இந்த அளவுக்கு மட்டனோ பீஃபோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற கலோரிஸ் அண்ட் எனர்ஜி அவ்வளோ வாட்டர் மெலன்ஸ் சாப்பிட்டா தான் கிடைக்கும். ஸோ அப்போது ஃபுட்டோட குவான்டிட்டி மே பி வெரி லார்ஜ், பட் அது கொடுக்குற எஃபர்ட்ஸ் அண்ட் எனர்ஜி வெரி லோ. அந்த மாதிரி இருக்கணும். அப்போது எல்லா ஃபுட்ஸுக்குமே ஒவ்வொரு டைப் ஆஃப் கலோரிஸ் இருக்குது. அந்த ஃபுட்ஸோட கலோரிஸ் பார்த்து லோ கலோரிஸ் ஃபுட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வாட்டர் மெலன்ஸ் ரொம்ப லோவான கலோரிஸ், பீஃப் மட்டன் எல்லாம் ரொம்ப ஹை. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபுட்டுக்குமே உண்டு. நான் ஒன்றா சொல்ல போனால் இந்த வீடியோவே பெரிய வீடியோவாக மாறிடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிடுங்க. எக்ஸசைஸ் 1. 2வது வந்து கலோரிஸை வந்து பார்த்துக்கணும். 3வது
கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்க்கணும். ஏங்க சுகரே இல்லாதவங்க எதுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, டெஃபினட்டாக கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்றது எல்லா ஃபுட்டுக்குமே உண்டு. எப்படி கலோரிஸ் உள்ள ஃபுட்டுக்கு உண்டோ அதே மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸ் உண்டு. ஹையான கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது ஸ்பீடாக குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகும். ஸ்பீடாக குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாடியில் உருவாகும். ஸோ அதிகமான குளுக்கோஸ் வந்து உடம்பில் அக்குமுலேட் ஆகும். ஸோ லோவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது அதிகமான கார்போஹைட்ரேட் வந்து உடம்பில் படியாது. கார்போஹைட்ரேட் ஆல்சோ தேவையில்லாத கார்போஹைட்ரேட். நீங்கள் நினைக்கலாம் கொழுப்புக்கும் கார்போஹைட்ரேட்டுக்கும் என்னங்க தொடர்புன்னு கேட்டால், தேவையில்லாத கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பாக தாங்க பாடியில் மாறும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் புரிய வேண்டியது, கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் ப்ரோட்டீனாக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா ஒன்ஸ் அது ஃபேட்டாக தான் உடம்புக்குள்ளாடி ரொம்ப எக்ஸஸ் ஆகிற அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேட்டாக மாறிடும், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இது தெரியாத ஒரு உண்மை. நீங்கள் எந்த ஃபுட்டுமே தேவைக்கு அளவுக்கு அதிகமாக மாறும்போது அது கொழுப்பாக தான் மாறும். ஸோ அதனால தான் நீங்கள் என்ன தான் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்னு பிரித்து சாப்பிட்டாலும் அதோட குவான்டிட்டி அதிகமாகிற பட்சத்தில் பாடியில் இப்படி தான் பக்க விளைவு உருவாகும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக குளுக்கோஸோட இன்டேக் வந்து நமக்கு குறையும். அதுவும் வந்து ஃபேட் ரிடக்ஷன்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று, நிறைய பேர் வந்து கொழுப்பை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட்டை குறைக்கலான்ற யுக்தியை சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கீழ்த்தரமான யுக்திகளுக்கு நம்ம போகவே கூடாது. ஏன்னா பாடியோட நார்மல் மெட்டபாலிசத்தை மாற்றி அமைக்க பல யுக்திகள் உண்டு. மருத்துவரோட பரிந்துரையோட பண்ணுறது மட்டும்தான் சரியான வழியாக இருக்கும். ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு விதத்தில் தான் செட் ஆகும். நான் சொல்கிறது மோஸ்ட் ஆஃப் த உடம்புக்கு செட் ஆகும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு கன்சல்ட்டிங் தேவைன்னா தாராளமாக என்னோட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. நீங்கள் மைதா சாப்பிட்றீங்க இல்லையா, இந்த மைதாவில் கிட்டத்தட்ட 85 முதல் 90 வரைக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும். சாப்பிட்ட உடனே குளுக்கோஸ் பைக்குக்கு போயிடும். ஆனால் மில்லட்ஸ் வந்து சாப்பிடும்போது, நவதானியங்கள் சாப்பிடும்போது, அது பல நவதானியங்கள் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதெல்லாம் அதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் எல்லாம் 40, 50 இந்த மாதிரியான லெவலில் இருக்கும். ஒயிட் ரைஸை விட ப்ரௌன் ரைஸ், பிளாக் ரைஸ் நீங்கள் சாப்பிடும்போது அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸும் 40, 50 இந்த லெவலில் தான் இருக்கும். கருப்பட்டி எடுத்திங்கன்னா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு 50, 55 இருக்கும். ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரைன்னு போகும்போது 80, 90ன்னு போயிடும். கண்டிப்பாக 50, 60க்கு உள்ளாடி இருக்கிற ஃபுட்டுகளை சாப்பிடணும். கோதம்பு கூட 65, 70 வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஒன்றுமே முடியலைன்னா கோதம்பை வந்து ரெகுலராக உங்கள் ஃபுட்டில் வந்து எடுத்துக்கலாம். ஒயிட் ரைஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ பிளாக் ரைஸ் இல்லைனா ப்ரௌன் ரைஸை வந்து ஃபுட்டில் எடுத்துக்கலாம். இதான் கிளைசிமிக் இண்டெக்ஸை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் வந்து பர்சனல் சாய்ஸ், எனக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி. அந்த அரிசி கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி, கஷ்டம்தான். ஆனால் நம்ம அதை வந்து மாதத்துக்கு ஒரு 10 தடவையாவது கருப்பு கவுனி அரிசியில் சாப்பிட்டோம்னாலே அது வந்து உங்களுக்கு ஃபேட் பேர்னிங் ஆகிறத வந்து குறைச்சி உங்களோட அப்படைட்டை வந்து அடிக்கடி ஹங்க்ரி ஆகிறத ரெடியூஸ் பண்ணி, ஸோ அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணி, தனியாக கருப்பு கவுனி அரிசியை வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தா தெரியும். ஸோ என்னோட ஷார்ட்ஸில் வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணி தரும். ஸோ அது மாதிரி கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோவான ஃபுட்டையும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஃபைனலாக மெடிசின் பக்காவாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரும். நான் இதெல்லாமே ஏற்கனவே ஒரு தடவை ஃபாலோ பண்ணாலேயும் என்னால் ஒரு 5 கிலோ அளவுக்கெல்லாம் தான் குறைக்க முடிஞ்சுது. ஏன்னா பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இதை ரெசிஸ்ட் பண்ணும். நமக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். மெடிசினல்ஸ் இது வந்து நம்மளோட வில் பவரில் பண்ணக்கூடியது தான். நான் சொன்னது கலோரிஸை வந்து மாற்றி அமைக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து லோவாக இருக்கிற ஃபுட்ஸ் எடுக்கிறது. பட் என்ன தான் இதை நம்ம ஃபாலோ பண்ண நான் வந்து உங்களை தூண்டினாலுமே இந்த வீடியோ கேட்கும்போது வர இன்ஸ்பிரேஷன் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்காது. பட் திஸ் இஸ் ஹியூமன் பிரெயின். பிகாஸ் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் காஸ்ட் பை த டோபமைன் அண்ட் செரோட்டோனின் எல்லாம் குறைஞ்சி போய் கார்டிசோலாக மாறிடும் உங்களுக்கு அடுத்த வேலை வரும்போது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் கூடி நீங்கள் வேறு வேலையில் போகும்போது இதை விட்டுருவீங்க. ஸோ அதுக்கு தான் மெடிசினல் சப்போர்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா மெடிசின் அதில் வர்ற அந்த 1 கிலோ 2 கிலோ அந்த வேரியேஷனை காணும்போது உத்வேகம் நல்ல விதத்தில் உங்களுக்கு இன்னும் தரும். ஸோ மெடிசின் வந்து உங்களுக்கு ஒரு 50% டயட், ஒரு 50-50 நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னன்னா இந்த மெடிசின் வந்து ஃபேட் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி தரும். ஸோ ஃபேட் அக்யூமுலேஷனை குறைக்கும், பசி தூண்டுதலை குறைக்கும். இது ரெண்டுமே ஓவராலாக குறைச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே பண்ணுறதுக்கான ஒரு உத்வேகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும். ஸோ இந்த ஃபிகோஸ் வெசிகுலாரிஸ், பைட்டோலாக்கபெரி, கேப்சிகம், சிட்ரஸ் ஆராமெட்டினம், ஜிம்னிமா சில்வெஸ்டர், கார்சினியா கம்போகியா, ஸோ இந்த மெடிசின்ஸை
வந்து கொலாபரேட் பண்ணி நம்ம வந்து ட்ராப்ஸ் மெடிசனாக மாற்றி நம்ம பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஸோ நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. எனக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணதுனால நான் அதை என்னோடய பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம கிளினிக் மூலம் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது என்னோடய பேஷண்ட்ஸுக்கும் எனக்கும் பர்சனலாக நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து ஷார்ட் டைமில் நல்லாவே வெயிட் ரிடக்ஷனுக்கு இந்த டயட் மெத்தட்ஸும் இந்த ட்ராப்ஸும் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுன்றது எனக்கு வந்து ஆணித்தரமாக சொல்ல முடியும். இன்னும் டயட் சார்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ டயட் வந்து எப்படி சார் எனக்கு மெயின்டைன் பண்ணுறது, எந்த ஃபுட்டை நல்ல ஹை கலோரிஸ், எந்த ஃபுட்டு லோ கலோரிஸ், எந்த ஃபுட்டு கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோவாக இருக்கும், எந்த ஃபுட்டு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ஹையாக இருக்கும், இது தெரியலை அப்படின்னா நம்மக்கிட்ட மெடிசன் எடுக்கிற பேஷண்ட்ஸுக்கு நான் வந்து தனியாக டயட் சார்ட் கொடுத்துருவேன். அந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் காலைல என்ன சாப்பிடலாம், மத்தியானம் என்ன சாப்பிடலாம், நைட் என்ன சாப்பிடலான்றதை முடிவெடுத்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அலாங் வித் இந்த மெடிசன் கூட வந்து சேர்த்து எடுத்துக்கும் போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஹோமியோபதிக் மெடிசனை வந்து மெடினெக்ஸ் வெயிட் லாஸ் ட்ராப்ஸ்ன்ற பேரில் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. www.drkristanleo.comல வந்து இந்த ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா வாட்ஸ்அப் மூலமும் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வந்ததுக்கப்புறம் நான் என்ன டயட் சார்ட்டு ஃபாலோ பண்ண சொல்கிறேனோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். அந்த டயட் சார்ட்டையும் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் அதுக்கு ஏற்றபடி ஃபாலோ பண்ணிக்கலாம். 100% 3 to 6 மந்தில் உங்களுக்கும் என்ன மாதிரி என்னை விடையும் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். எப்படின்னா 25 கிலோ 3 மாதத்தில் குறைச்சனோ அதை விடையும் உங்களோட வெயிட்டை வந்து இன்னும் பெஸ்ட்டான முறையில் குறைக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு டெஃபினட்டாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மேலும் கன்சல்ட்டிங் தேவைன்னாலும் ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் டாக்டர் லியோ.